ப்ராக்கலி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்டான நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற ரெசிபி. டயபெட்டிக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நிச்சயமாக உங்கள் டயபெட்டிக் கண்ட்ரோல்டாக இருக்கும். ப்ளஸ் வெயிட்டும் வந்து நீங்கள் லூஸ் பண்ணலாம். லோ இன் கேலரிஸ், லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. ஸோ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 150 grams சிக்கன் எடுத்திருக்கேன். இது போல் வந்து நல்ல தின் ஸ்லைஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸு. இது வந்து ஒரு 150 grams சிக்கன். இது ஸ்கின் இல்லை. ப்ளஸ் ப்ராக்கலி, ஒரு சின்ன ப்ராக்கலி எடுத்திருக்கேன். சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1 minute நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 minute பாயில் பண்ணால் போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சிம்பிள் டயட் ரெசிபி. இது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் க்யூப்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கலக்கி விடலாம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. பட் இது வந்து டயட்டுக்கு நல்ல ஒரு ஆப்ட் ரெசிபி. இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ கலக்கி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம பிளான்ச் பண்ண ப்ராக்கலியும் போட்டுக்கலாம்.
இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். மிளகுத்தூளில் கொஞ்சம் ராக் சால்ட் மிக்ஸ் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். அதில் இருந்தது சால்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ப்ராக்கலி நம்ம பிளான்ச் பண்ணியிருக்கனால ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது போல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து சிக்கன் பிரெஸ்ட் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் மெலிசாக வந்து நல்ல தின் ஸ்லைசஸ் பண்ணி நீங்கள் க்யூப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ப்ராக்கலி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது போல் வந்து செஞ்சு சாப்பிடும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு கேலரிஸ் வந்து இது ரொம்ப குறைச்சல். இதில் சுத்தமாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. ப்ராக்கலியில் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ராக்கலி காலிஃப்ளவர்லாம் வந்து இந்த டயட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் லோ அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அதனால் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இது போல் வந்து ரெசிபிஸ் சாப்பிடும் போது டயபெட்டிக் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் டயபெட்டிக்கில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபிஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ப்ளேலிஸ்ட்டில் டயபெட்டிக் ரெசிபிஸ்ன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது சேர்த்து பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.